Today is an auspicious day, Bhagavan Mahavir Jayanti. Tomorrow, 14th April, the birth anniversary of Dr. Baba Saheb Ambedkar. And it's great opportunity for me because tomorrow, the New Year Day for the Tamil Nadu. I pray God Lakshmi and Goddess Saraswati to shower her blessings to the people of Tamil Nadu and the people of country. இன்று ஒரு பொன்னான நாள், பகவான் மகாவீர் ஜெயந்தி. இன்று நாளை ஏப்ரல் 14ஆம் நாள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தின ஆண்டு விழா. மற்றொரு பொன்னான வாய்ப்பு, நாளை தமிழ் புத்தாண்டு. நான் லக்ஷ்மி தேவியிடமும் சரஸ்வதி தேவியிடமும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நீங்கள் வரங்களை அள்ளி தருவீர்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். 2014 elections are very unique election. I have seen so many elections in my life, but I have never seen such a huge response in the election rallies and the proactive support from the people across the country. 2014ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. நான் எனது வாழ்நாளில் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தேர்தலுக்கு மக்களின் ஆவேசம் இருப்பதை நான் இன்றுதான் முதலில் பார்க்கிறேன். This is the first election before the voting. As soon as the election were declared, the result is also declared. இந்த தேர்தலில் தான் ஒரு விந்தை நடந்திருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே முடிவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. The people of country are convinced that this government is going, new government is coming. This election is not simply a negative election. This election is an election of hope. People think that there will be a change and the good days are soon we will find. மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும், இதில் எந்த ஐயமும் கிடையாது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், இதிலும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தேர்தல் நம்பிக்கைக்கான ஒரு தேர்தல், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. भाइयों बहनों, ये चुनाव एक नई आशा, नया उमंग लेकर के आए हैं और देश की जनता 10 साल की जो बर्बादी देखी है, देश को जिस प्रकार से लूटा गया है, करप्शन सारे रिकॉर्ड तोड़ चुका है, तब देश इतने
इतने गुस्से में है कि वो सिर्फ सत्ता परिवर्तन करना चाहता है ऐसा नहीं, लेकिन जो दिल्ली में बैठे हैं उनको सजा करने के भी मूड में है। சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தலில் மக்களின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். நாட்டு மக்கள் 10 ஆண்டுகள் பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமையான ஆட்சியின், இந்த கொள்ளை நடந்த ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்து மக்கள் அனைவரும் பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டில் நடந்துள்ள ஊழல் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. மக்களுக்கு இப்பொழுது தேவை ஒரு மாற்றம். டில்லியில் இருக்கும் அரசை மாற்றுவோம் என்ற உறுதி என்ற சபதத்தை நம் நாட்டு மக்கள் எடுத்து விட்டார்கள். भाइयों बहनों, इस चुनाव में हमें तय करना है हम देश को कहां ले जाना चाहते हैं। ये चुनाव सिर्फ सत्ता परिवर्तन का चुनाव नहीं है, लेकिन ये चुनाव आने वाली शताब्दी कैसी हो, हिंदुस्तान 21st सेंचुरी में कहां हो, दुनिया में भारत कहां हो, इसकी मजबूत नींव, ये फाउंडेशन स्टोन ये 2014 के इलेक्शन में मतदाता अपने वोट से तय करने वाले हैं। சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தேர்தலை எப்படியும் வெற்றியுடன் கடந்தே ஆக வேண்டும். இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, வரும் நூற்றாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதற்கான அடிப்படையை அமைப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். பாரதம் அடுத்த நூற்றாண்டில் எப்படி இருக்க போகிறது, உலக அரங்கிலே இந்தியா எப்படி இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல், அதற்கு அடிப்படை வகுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். दिल्ली में आज जो सरकार बैठी है, भारत के फेडरल स्ट्रक्चर को, संघीय ढांचे को जिस लेटर एंड स्पिरिट में स्वीकार करना चाहिए, कांग्रेस की डिक्टेटोरियल मानसिकता के कारण भारत के संघीय ढांचे को, फेडरल स्ट्रक्चर को जो ऑनर मिलना चाहिए, रिस्पेक्ट मिलना चाहिए, रीजनल एस्पिरेशंस को जो महत्व मिलना चाहिए, वो आज दिल्ली सरकार में नहीं मिल रहा है। मैं देशवासियों को, तमिलनाडु के जनता को विश्वास दिलाना चाहता हूं, जो दिल्ली में नई सरकार बनेगी वो लेटर एंड स्पिरिट से भारत के फेडरल स्ट्रक्चर की इज्जत करेगी और हिंदुस्तान के विकास में सभी राज्यों को इक्वल पार्टनर माना जाएगा। டில்லியில் இப்போது ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் அடிப்படை தத்துவமே ஒரு பெடரல் அமைப்பு, அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டாட்சி, சமஷ்டி அமைப்பு. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், அதற்கு நேர்மாறாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரசாங்கம் தில்லியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பிராந்திய ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கு, அவர்களது எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் வரும் என்பதை தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும், அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எழுத்திலும் கருத்திலும் வந்தே தீரும் என்பதை நான் இன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். दिल्ली में बैठी हुई कांग्रेस की 60 साल की राजनीति, उसने हमेशा राज्यों को अपना सबऑर्डिनेट मानना, कभी भी राज्यों को तवज्जो नहीं देना, जो रीजनल एस्पिरेशंस हैं, जो देश की प्रगति के लिए एक बहुत बड़ा कैटलिक एजेंट बन सकते हैं, इनको नकारा है और एक हत्तू सत्ता दिल्ली में उन्होंने बना के बैठे हुए
हुई है। தில்லியில் இப்பொழுது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசு அணுவளவும் மாநிலங்களின் விருப்பங்களையோ ஆசைகளையோ அபிலாஷைகளையோ சட்டை செய்வதே இல்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இவர்கள் மாநிலங்களை தங்கள் அடிமைகள் என்று எண்ணி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களின் விருப்பங்களையும் ஆசைகளையும் மக்களின் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இந்த இயக்கம் வரப்போகும் அரசும் இருக்கும் என்பது திண்ணம். मैं 4 टर्म से मुख्यमंत्री हूं और इसलिए एक मुख्यमंत्री के नाते राज्य की अपेक्षा क्या होती है, राज्य की पीड़ा क्या होती है, केंद्र में बैठी हुई सरकार से राज्य किस प्रकार के व्यवहार की अपेक्षा करता है, इसको मैं भुक्तभोगी होने के कारण, सेल्फ एक्सपीरियंस पर्सन होने के कारण मैं इसे बराबर समझता हूं। मैं उस दुख को जानता हूं, मैं इस पीड़ा को जानता हूं। और पहली बार हिंदुस्तान में दिल्ली में ऐसी सरकार बनने वाली है जिस सरकार के अंदर उन लोगों का महत्व बढ़ रहा है जिन्होंने राज्यों में और केंद्र के संबंधों के रूप को भली भांति समझा है। और इस पीड़ा को मैं जानता हूं, इसलिए मैं तमिलनाडु के लोगों को, सभी राज्य के लोगों को विश्वास दिलाना चाहता हूं कि हम राज्यों के साथ कंधे से कंधा मिलाकर एक टीम के रूप में देश को आगे बढ़ाने वाली राजनीतिक संस्कृति को लाने के लिए संकल्पबद्ध है। நான் 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் மாநிலங்களை எவ்வளவு கேவலமாக இந்த மத்திய அரசு நடத்துகிறது என்பதை நானே நேரடியாக அனுபவித்து அந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கொண்டவன் என்ற முறையில் நான் கூறுகிறேன், தில்லியில் இப்பொழுது இருக்கும் அரசு செய்வது நமது அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் அடுத்து தில்லியில் வரவிருக்கும் அரசு மக்களுடன் மாநிலங்களுடன் தோளோடு தோள் நின்று இந்தியா முழுவதையும் நாங்கள் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வோம் என்பதை தமிழக மக்களாகிய உங்களுக்கும் மற்ற மாநிலங்களின் மக்களுக்கும் நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். भारतीय जनता पार्टी ने अपने मैनिफेस्टो में स्पष्ट किया है कि भाजपा की, एनडीए की, सब साथी दलों की सरकार बनेगी। हम एक टीम इंडिया इस कंसेप्ट को लेकर के आगे बढ़ना चाहते हैं और हमारी टीम इंडिया की कल्पना यह है कि प्रधानमंत्री और सभी चीफ मिनिस्टर्स ये मिलकर के एक टीम इंडिया हिंदुस्तान को आगे बढ़ाने का काम करेंगे। பாரதிய ஜனதா கட்சி அதன் தோழமை கட்சிகளின் உதவியுடன் அவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி என்பது பல கட்சிகள் சேர்ந்த ஒரு இணைந்த ஒரு அமைப்பு. அவர்கள் அனைவரும் ஒரே அணியாக நின்று பிரதம மந்திரியும் சரி, பிரதமரும் சரி, மாநிலங்களின் முதலமைச்சர்களும் சரி, ஒரே அணியாக இருந்து நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்ற உறுதிமொழியையும் நான் இங்கு அளிக்க விரும்புகிறேன். हिंदुस्तान के चुनावी इतिहास में पहली बार चुनाव के पहले 25 पॉलिटिकल पार्टियों का अलायंस हुआ हो। भारतीय जनता पार्टी एंड अदर 24 पार्टीज प्री पोल अलायंस हिंदुस्तान के इतिहास में कभी भी इतना बड़ा अलायंस चुनाव के मैदान में एक साथ नहीं आया है। இந்த தேர்தல் மற்றொரு உண்மையையும் பிரதிபலிக்கிறது.
நம் நாட்டின் தேர்தல் வரலாற்றிலேயே 25 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் 24 கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்றால் இது ஒரு புது வரலாற்றை படைத்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ये चुनाव सिर्फ हिंदुस्तान का भविष्य बदलने वाले हैं ऐसा नहीं, ये चुनाव तमिलनाडु में भी एक नई आशा और नया विश्वास लेकर के आने वाले हैं। ये मैं इसलिए कह रहा हूं कि तमिलनाडु की राजनीति डीएमके और एडीएमके इसके बीच में बटी हुई है। जनता के पास और कोई रास्ता नहीं है और डीएमके और एडीएमके इनका पॉलिटिकल वर्ल्ड कल्चर ऐसा है, जब डीएमके पावर में आती है तो एडीएमके को खत्म करने में टाइम खराब करते हैं। एडीएमके आता है तो डीएमके को खत्म करने में टाइम खराब करते हैं। ये 5 साल एक दूसरे को मारने काटने में खराब करते हैं। जनता की ओर देखने के लिए उनके पास टाइम नहीं होता है, जनता की उनको परवाह नहीं होती है। उन्हें मालूम है कि इस बार डीएमके है तो अगली बार हम आएंगे, अगली बार हम आएंगे तो उसके बाद वो आएंगे, कभी ये कभी वो, कभी ये कभी वो, यही चलता रहता है। इसलिए तमिलनाडु में पहली बार एक तीसरी शक्ति का उदय हुआ है जो तमिलनाडु के भाग्य को बदलेगा। நாங்கள் அமைத்திருக்கும் இந்த கூட்டணி, நமது கூட்டணி இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் ஒரு புதிய வருங்காலத்தை ஏற்படுத்த போகிறது என்பதில் ஐயமில்லை. இங்கே உள்ள மக்கள், தமிழக மக்களாகிய நீங்கள், தமிழக மக்களாகிய நாம், திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளின் நடுவே சிக்குண்டு தவிக்கிறார்கள். இவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவார்கள். அந்த 5 ஆண்டுகளிலும் அவர்களை எப்படி ஒழிப்பது, அவர்களை எப்படி சாடுவது என்பதையே இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த 5 ஆண்டு முடிந்ததும் அவர்கள் வருவார்கள், இவர்களை எப்படி ஒழிப்பது என்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். ஆக உன்னை நான் ஒழிப்பேன், என்னை நீ ஒழிப்பாய் என்று இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய மக்களை பற்றி சிந்திக்கவோ மக்கள் நலனில் அக்கறை காட்டவோ இந்த 2 கட்சிகளுக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை நாம் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். भाइयों बहनों, आज ये दोनों पार्टियां जनता को टेकन फॉर ग्रांटेड मानते हैं, वो जनता को अपनी जेब में मानते हैं और इसलिए सिर्फ 2-4% का इधर उधर का मैनेज करके अपनी राजनीति करते रहते हैं। वो जनता को जवाबदेह नहीं होते हैं। ये तीसरी शक्ति उभरने के कारण इनको अपने पुराने सारे खेल छोड़ने पड़ेंगे। अब उनको जनता को जवाब देना पड़ेगा। अब उनको जनता के लिए प्रोएक्टिव होकर के काम करने के लिए मजबूर होना पड़ेगा। ये मैं आपको दावे से कहता हूं भाइयों। இப்போது தமிழகத்தில் முதன்முறையாக தோன்றியிருக்கும் 3வது சக்தி, ஆற்றல் மிக்க ஒரு அணி, இந்த அணி அவர்களை நடுங்க வைத்திருக்கிறது. மக்களை பற்றி சற்றும் சிந்திக்காமல் இருந்த அந்த 2 சக்திகளையும் முறியடிப்பதற்காக இந்த 3வது அணி உருவாகி இருக்கிறது. இவர்கள் இப்போது தங்களது பழைய தீய விளையாட்டை விட்டே ஆக வேண்டும். வேறு வழி கிடையாத நிலைமை இப்பொழுது இந்த அணியினால் தோன்றி இருக்கிறது. भाइयों बहनों, ये नई शक्ति का उदय अल्टीमेटली तमिलनाडु के सामान्य मानवी के हितों की रक्षा करने वाला एक सशक्त ताकत के रूप में उभरेगा। சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தோன்றியிருக்கும் இந்த 3வது ஆற்றல் மிக்க இந்த 3வது அணி தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் விருப்பங்களையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் ஈடேற்றுவதற்காக உறுதி பூண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.